ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்றதுக்காக டாரட் கார்ட் ரீடர் சாரா அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முதலாவதாக இருக்கக்கூடியது மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? மேஷராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது புதிய முயற்சியில் ஈடுபடலாம், ஆன்மீக ரீதியான இல்லை ஆன்மீக பணிகள் மேற்கொள்ளலாம், அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, எப்போவுமே சோகத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கறத அதை ரொம்ப அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாத திங்கிங், முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி நினைக்கிறது, அவங்கள எதெல்லாம் காயப்படுத்துதோ அதை பற்றி யோசிக்கிறது, இது எதுவுமே செய்யக்கூடாது. மைண்டை கிளியராக வச்சுக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 442121. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க. சில விஷயத்தை ப்ராக்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பிளான் பண்ணிக்கிட்டே இருந்த விஷயத்த ஆக்ஷன் மேற்கொள்கிறதுக்கான அந்த ப்ராக்ரெசிவ் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு விஷயமும் அலைன்மெண்ட்டாக கொண்டு போவாங்க. கண்ணா பின்னான்னு இல்லாமல் ஒரு சீராக அமைச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு இது ஏஞ்சல் நம்பர் சப்போர்ட் பண்ணும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? ஸோ மேஷராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும்னாலும், இவங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும்னாலும், இல்லை குழந்தை சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னாலும் அதெல்லாம் இவங்க தீர்க்கறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த பர்சனல் டெவலப்மெண்ட் அதிகமாகிறதுக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மாதங்களில் ஒரு மாதம் வரக்கூடிய கார்த்திகை அப்போது அவங்க விரதம் இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தை அப்போது அவங்க விரதம் மேற்கொள்ளணும் முருகருக்கு. ஸோ இதை செய்கிறதுனால அவங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலமும் சரி, இவங்களுடைய எதிர்காலமும் சரி மேலோங்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா முருகரை நோக்கி கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே முருகர் பண்ணுவார் அப்படிங்கிறதா இந்த வாரத்துக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மேஷராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். எந்த இடத்துல அது எக்ஸ்ப்ளோர் பண்ணமோ அங்கே சரியான விகிதத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. மற்ற இடங்களில் அன்வான்டாக அவங்களுடைய உணர்வுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒருத்தவங்க மேலே அன்பு பாசம் எல்லாமே இருந்தாலும், ஃபேமிலி மேலே இருந்தாலுமே கூட அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அவங்களுக்கு அது துன்புறுத்தலாக மாறக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு இவங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வாரம் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எதையும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. நாளைக்கு செய்யலாம், அடுத்த மாதம் செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம் அப்படின்னு எதையும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் இந்த வாரம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 14142. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உணர்வு ரீதியான ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர் சரி செய்யக்கூடிய விதத்தில் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நியூ பிகினிங்ஸ் இந்த வாரம் ஏற்படும். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை அவங்க யூஸ் பண்ணுறதுனால. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்களோட பிறந்தவங்க, இவங்களோட சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஏதாவது அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதத்தில் அது ஒர்க் ஆகும், சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்களோட சிப்ளிங்ஸ்க்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அப்படி யாரும் எனக்கு சிப்ளிங்ஸே கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு நான் தேவைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க
இந்த வாரம் அவங்க செய்யக்கூடிய முக்கிய காரியங்களில் முருகரையே தன்னுடைய உடன் பிறந்தோராக எடுத்துக்கிட்டு அந்த வேலைகளை காரியத்தில் ஈடுபடும் போது அந்த கம்ப்ளீட் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. உங்க கூட வந்து உறவினர்கள் உங்க கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்பி நீங்க ஒரு காரியத்துல ஈடுபடலாம். அப்படி என் கூட பிறந்தவங்க யாருமே அப்படி இல்லை அப்படின்னா நீங்க முருகரையே வந்து உங்க கூட பிறந்தவங்களா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ரிஷபராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுனராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னும் போது வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது இந்த வாரம் தாராளமாக மேற்கொள்ளலாம். சில பேருக்கு என்னுடைய கோல் எதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கவங்கலாம் இந்த வாரம் அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளலாம். அவங்களுடைய கோல் என்ன, வாழ்க்கையினுடைய அந்த அச்சீவ்மெண்ட் என்னன்றதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேற்கொள்ளலாம். ஸோ அதற்கான கடவுள் வழிபாடும் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம்னா ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை கையாளுறது. இந்த மல்டி டாஸ்கிங் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதா இருக்கணும். அட் த சேம் டைம் எல்லாமே போட்டு கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5929. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு இதனால் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த வாரம் கிடைக்கும். ஒரு சேஞ்சஸ், அதாவது தினம் சேஞ்சஸ் கிடைக்கும் இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது. அண்ட் ஏதாவது ஒரு டாக்ஸிசிட்டியில் இருக்கிறாங்க, ஒரு நெகட்டிவிட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆவாங்க. அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் இந்த ஏஞ்சல் நம்பர் அவங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? மிதுன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை கம்ப்ளீட்டாக அவங்க ஹீல் பண்ணிக்கணும், ரெக்கவர் பண்ணிக்கணும், சாந்தப்படுத்திக்கணும். யார் மேலேயாவது ஒரு பொறாமையோ இல்லை ஒரு கோபதாபம் இல்லை ஒரு விரக்தி, ஏதோ ஒரு பழிவாங்கும் உணர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வெளியே தள்ளுற விதமாக இவங்களை ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணி சாந்தப்படுத்திக்கணும். ஸோ அதை பண்ணிட்டாலே போதும், மற்ற விஷயங்கள்லாம் இவங்க கரெக்டாக வந்து கொண்டு போவாங்க. அவங்களுக்கான ஒரு சக்ஸஸையும் அவங்க அமைச்சிக்க முடியும், வெற்றி பாதையும் அமைச்சிக்க முடியும். ஸோ அதற்கு அந்த சாந்தப்படுத்தி கொள்ளும் வகையில் வேல் மயில் முருகருடையது அவங்க தினம் அதை வச்சு வழிபடுறது, இல்லை அதை அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களை வச்சுக்கிறது. ஸோ அது அவங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்றது முருகர் மெசேஜாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகருடைய வேலும் மயிலையும் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறதா இந்த வாரம் மிதுனராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்கிற மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன பண்ணணும் அப்படின்ற போது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். அன்னன்னைக்கான வேலைகளை உடனே செய்யணும், முடிக்கிறதுக்கு பார்க்கணும். பிரயாணங்கள் ஏதாவது மேற்கொள்ளலாம், பயணங்கள் தாராளமாக தைரியமாக மேற்கொள்ளலாம். ஸோ போகலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லாமல் போய் அதை எவ்வளோ தூரம் இருந்தாலும் சில வேலைகளுக்காக அந்த பிரயாணங்கள் மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாம்னா ரொம்ப எல்லாருடைய வேலைகளையும் இவங்க இழுத்து போட்டு செய்யக்கூடாது. இவங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்க்கணும். மற்றவங்களுடைய பொறுப்புகளை இவங்க எடுத்துக்க கூடாது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 3232938. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து முனைப்போடு செய்யறதுக்கான அந்த டேக் சார்ஜ் சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தொடர்ந்து அந்த ஃப்ளோலேயே போகிறதுக்கான ஒரு ஃப்ளோ, அந்த தன்மையும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கங்கே ஸ்டாப் ஆகாமல் ஒரே ஃப்ளோலேயே போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த எண்டு போகிற வரைக்கும், அந்த டெஸ்டினி பாயிண்ட் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இந்த 2 நம்பர் யூஸ் பண்ணுறது போது கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? கடகராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் முழுக்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும். சின்ன விஷயங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டை கூட சந்தோஷமாக அவங்க கையாளணும், சந்தோஷமாக கொண்டு போகணும். அவங்களும் சரி, தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி சந்தோஷமாக வச்சுக்க பார்க்கணும். இதை மட்டும் ப்ரையாரிட்டியாக எடுத்து இந்த வாரம் முழுக்க அவங்க தொடர்ந்து அவங்களுடைய பணிகளை வந்து செய்யும் போது கண்டிப்பாக முருகருடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கிற விதத்தில் ஏதாவது ஒரு
ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு சின்ன சின்ன அதிசயமாக இருக்கட்டும், இல்லை ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அது உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்களும் உங்களோட வாழ்க்கையில் மாறப்போகுது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கவங்களையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கடகராசியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமே? சிம்மராசி உங்களுக்கான காட்ஸ். சிம்மராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்ற போது, இவங்களை நோக்கி வரக்கூடிய எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு இருக்கு. ஸோ வேறு ஏதாவது ஒரு ஆப்போசிஷன்ஸ் வருது, வெளியில் இவங்களுடைய வேலையை வந்து ஆப்போசிஷன் கொடுக்குறாங்க, ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் எதிர்த்து துணிஞ்சு போராடக்கூடிய ஒரு தைரியமும் சரி, அதை அந்த கிரிட்டிசிசத்தை முறியடிக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸையும் இந்த வாரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம்னா, யாருக்கிட்டையும் இமோஷனல் ரீதியான ஒரு கனெக்ஷன் மேற்கொண்டு அதனால் இவங்களா போய் தேடி போகிற அளவுக்கான விஷயங்களை உருவாக்கிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்களை தேடி வந்தால் ஓகே, இவங்களா தேடி போய் யார்கிட்டையும் அந்த அன்பை ஷேர் பண்ணுறது, அன்பு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் இந்த வாரம் தவிர்த்துடணும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 44423. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு டிவைன் சைட்லேருந்து, யூனிவர்ஸ் சைட்லேருந்து சில வகையான சைன் கிடைக்கும், சில வகையான மெசேஜ் கிடைக்கும், சம்டைம்ஸ் ஒரு அவேர்னஸ் கூட ஏற்படும், அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிவைன் கைடன்ஸ் அவங்களுக்கு வந்து ஏற்படும். மைண்டில் வந்து ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து தென்படும். ஸோ அவங்களோட தாட்ஸில் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது, எனக்கு நிறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணுறதால. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? சிம்மராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முருகரும் அதே மெசேஜ் கொடுக்குறாரு. முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது, யார் எதிர்நோக்கி வந்தாலும் இவங்க சைடு உண்மை நியாயம் இருக்கும் போது அவங்கள எதிர்த்து மேற்கொள்ளணும், போராடணும். ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை முறியடிக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் இறங்கணும். அப்படி அவங்க இறங்கும் போது கண்டிப்பாக முருகருடைய முழு சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் தைரியமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. எப்பயுமே உங்களோட வாழ்க்கையில் முன் வச்ச கால பின் வைக்காதீங்க, கண்டிப்பாக உங்க கூட முருகர் இருக்காரு அப்படிங்கிறதா இந்த வாரம் சிம்மராசி நேயர்களுக்கான முருகர் மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? கன்னிராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்ற போது, ஃபேமிலிக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அவங்களோட உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட பேசி கலந்துரையாடலாக இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் ஒரு வெக்கேஷன் மாதிரி போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபேமிலிக்கான இம்பார்ட்டண்ட் ப்ரையாரிட்டி அண்ட் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான விஷயங்களை மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, முடிஞ்சு போன விஷயங்களை திருப்பியும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அது க்ளோஸ்டு சாப்டர்ஸை அகைன் வந்து ரீஓப்பன் பண்ணக்கூடாது. அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். சில எண்டிங்ஸை வந்து தவிர்க்க முடியாமல் இருந்தாலும் அதை கடந்து வர்றதுக்கான முயற்சி பண்ணணுமே தவிர அதுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 818666. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது, ஸோ அவங்களுடைய ஓல்டு பேட்டர்ன், ஒரு விஷயம் ஓல்டு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் என்னென்ன விஷயம் மாற்றிக்கணும், அதில் என்ன நிறை குறைகள் இருக்குது, அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ரொட்டீனாக செஞ்சிட்ருக்க விஷயங்களில். அண்ட் அவங்க காமாக இருக்கிறதுக்கும், சில டைம் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக போகிறதுக்கும், அண்ட் நம்பிக்கை இதை சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க மேற்கொள்கிறதுக்கும், அதனுடைய புரிதல் ஏற்படுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? கன்னிராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எந்த விஷயத்து மேலே விருப்பப்பட்டிருக்காங்க, எந்த அச்சீவ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க, என்ன இலக்கு இருக்குது, அது சரியானதா அப்படின்றத கன்சிடர் பண்ணணும். இந்த வாரம் ரீகன்சிடர் பண்ணணும். ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து சமீப காலமாக ஃபெயிலியர் ஆகுதுன்னா அப்போது இவங்களுடைய அந்த டெஸ்டினி பாயிண்ட் ஏதோ இலக்கு தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த தப்பாக இருக்கிறதோ இல்லை ரீகன்சிடர் பண்ணுறதால அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றதை அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ முருகர் அவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான ஒரு டைமை வந்து உருவாக்கிக்க சொல்கிறாரு. உங்களோட டெஸ்டினி உங்களுக்கு இது
கரெக்டாக, இல்லை உங்களோட இலக்கு இது உங்களுக்கு சரியானதாக இருக்குமா அப்படின்றத ரீகன்சிடர் பண்ணணும். அப்போ தான் மேற்கொண்டு அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை இந்த வாரம் மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்க ஒரு விஷயத்துல ஈடுபடுறீங்க, அந்த இலக்கு அப்படிங்கிறத அடையணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கிறத யோசிங்க அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கன்னிராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யலான்னா, கம்ப்ளீட்டாக அவங்களோட ஃபேமிலிக்கு தேவையான பண தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை வந்து பூர்த்தி செய்கிறது, அண்ட் பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களை வந்து மேற்கொள்கிறது, இதெல்லாம் இந்த வாரம் வந்து செய்யலாம். பொருள் இடம் சம்மந்தமான காரியங்களில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா, ரொம்ப வந்து எல்லாரையும் பொறுத்துட்டு போகிறது, எல்லாருக்கும் வந்து கெட்டதே பண்ணாலும் இவங்க என்னன்னா சில டைம் பிளெஸிங்ஸ் பண்ணிட்டு போவாங்க, திட்ட மாட்டாங்க, பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க, பொறுத்துக்கிட்டு போவாங்க. அதாவது நான் தன்னை கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வில் பொறுத்துட்டு போவாங்க. சரி அப்படிதான் இப்படிதான் இருக்கும். அந்த விஷயங்கள் இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டாம். அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும், சில பேர்கிட்ட சில இடத்துல ரியாக்ஷன் கொடுக்கணும். ஸோ பொறுத்து போகிற தன்மை, சகிப்புத்தன்மை இதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 10, 10, 23. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது ஒரு கார்மிக் கம்ப்ளீஷனை அவங்களால பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் நெகட்டிவாகவே போயிட்டுருக்குன்ற போது அந்த ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறத இவங்களால பார்க்க முடியும், கம்ப்ளீட் ஆகும். அண்ட் 23 அது யூஸ் பண்ணும் போது க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. இவங்க எந்த வேலையில் இருந்தாலும் அதில் இவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரக்கூடிய விதத்தில் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க, ரொம்ப யுனிக்னஸாக சில விஷயங்களை வந்து செய்வாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சந்தன அலங்காரம் முருகரை வந்து இவங்க தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாக வழிபடணும். அந்த மாதிரியான முருகர் பிக் மொபைல் வால்பேப்பரில் வச்சுக்கலாம், இல்லை அடிக்கடி இவங்க இருக்கக்கூடிய இடங்களில் வச்சுக்கலாம். கோவிலில் கூட சந்தன அலங்காரம் முருகரை தரிசனம் பண்ணலாம். சில கோவிலில் அந்த சந்தன அலங்காரம் செஞ்சால் சந்தனம் கூட கொடுப்பாங்க, அதை இவங்க டெய்லியும் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது அவங்களுடைய மனம் வந்து அப்படி குளிர செய்யுமா. சந்தனம்ன்றதே ஒரு குளிர்ச்சி. அப்போ இவங்களுடைய மனம் குளிர 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 இவங்களுக்கான அந்த ஒரு வளர்ச்சியும் சரி, அந்த வெற்றிகளும் சரி அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதை இந்த வாரம் மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களோட மனதில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு பெரிய தீர்வை கொடுக்கும். நம்ம எல்லாருடைய வீடுகளை சுற்றியுமே நிறைய முருகருடைய ஆலயங்கள் இருக்குது. அங்கே வந்து இந்த சந்தன அலங்காரம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த முருகரை வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான் துளாராசி அன்பர்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் துலாம் ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும், தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது. யோசனைகள் சிந்தனைகள் இருக்கலாம், ஆனால் அது ஓவர் டோஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், தெளிவாக வச்சுக்கணும் மனசை. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எந்த ஒரு மேஜரான விஷயங்கள், ஒரு முக்கியமான பெரிய காரியங்களுக்கான முடிவுகள் இந்த வாரம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88 இன்ஃபினிட். ஸோ அந்த ஏஞ்சல் நம்பர் இந்த இன்ஃபினிட் சிம்பிளை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஃபினிட் சிம்பிள் அவங்க யூஸ் பண்ண அவங்களோட வாழ்க்கையில் நியூ பிகினிங் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதாவது ஒரு தரிசு நிலத்தில் கூட ஒரு செடி முளைக்கிற மாதிரி இவங்களுக்கு எந்த டோர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கோ அகைன் வேறு விதமான டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த நியூ பிகினிங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த 88 யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய இன்ட்யூஷன், அந்த நாலேஜ் அதிகமாகும், அந்த பவர் அதிகமாகும். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் வாய்ஸ் அவங்களால லிசன் பண்ண முடியும். அதாவது நம்ம மனசாட்சின்ற ஒரு விஷயத்த அவங்க கேட்க முடியும், அதை சொல்கிற கைடன்ஸை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப முருகரை வந்து மெனக்கெட்டு இவங்க வழிபடணும், ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி வழிபடணும் அப்படிலாம் முருகர் இவங்களை கேட்கல.
டெய்லியும் வந்து ஃப்ரெஷ்ஷான பூ, டெய்லியும் அப்போவே இவங்க வீட்டில் பூச்செடிலாம் இருக்குது, பூச்செடியில் பூ பூக்குது அப்படின்னா அந்த பூ எல்லாமே வந்து இவங்க எதுவும் வைக்காமல் எல்லா பூவையும் முருகருக்கு சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யணும். ஃப்ரெஷ்ஷாக அந்த பூ வாங்கி போட்டு முருகரை வழிபடணும். இதை மட்டும் இந்த வாரம் ஃபுல்லாக செஞ்சாலே போதும். முருகர் எப்படி நிறைஞ்சு போகிறாரோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்க எல்லா விதமான வழிகளும் ஓப்பன் ஆகும். அதற்கான வழிகள் இருந்தாலும் இவங்க தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க, இவங்களுக்கும் அது தெரிய வரும். நீங்க ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எளிமையா முருகரை வழிபட்டாலே அவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு அப்படிங்கிறது தான் இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க விருச்சிக ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது இந்த செல்ஃபை வந்து முன்னிலைப்படுத்தணும், தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். அது எந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அப்போ செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் ஹாப்பினஸ் இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு எது நல்லதோ, எது தேவையோ, எது நடந்தால் சந்தோஷமாக இருப்பாங்களோ அதை மட்டும் செய்யணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க வேண்டாம். ஃப்யூச்சர் பற்றி யோசித்து அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம். அதை இந்த வாரம் குறைச்சிக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ ப்ரெசண்ட்டை மட்டும் அவங்க சந்தோஷமாக கொண்டு போகணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 99606. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ரீபர்த் எடுத்த மாதிரியான ஒரு புதிய உணர்வுகளாக இருக்கட்டும், புதிய சூழலாக இருக்கட்டும், ஒரு புதிய முடிவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் உருவாக்கும், நியூ பிகினிங்ஸ் உருவாகும் அப்படின்னு இருக்குது. அண்ட் கரெக்டான கமிட்மெண்ட், இவங்களுக்கு எது சரியான கமிட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெய்லியும் வந்து இவங்க முருகருடைய ஓம்ன்ற அந்த மந்திரத்தை, பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கணும். உச்சரிக்க முடியல எனக்கு, உச்சரிக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ சம்டைம்ஸ் நான் மறந்துடுவேன், எனக்கு அதுக்கு மேலே வேலைகள் இருக்கும் அப்படின்றவங்க கூட அந்த ஓம் வரக்கூடிய எழுத்து வந்து ஒரு ஸ்டாச்சுவாவோ இல்லை வந்து அவங்க டெய்லி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ ஒரு வால்பேப்பர் அந்த மாதிரி கூட அவங்க செட் பண்ணிக்கலாம். இந்த மந்திர வார்த்தை அடிக்கடி கண்ணில் படணும், இல்லை அடிக்கடி அவங்க உச்சரிக்கணும். இதை உச்சரிக்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை பார்ப்பாங்க. ஸோ அது நியூ பிகினிங், பெரிய விதமான நியூ பிகினிங் கூட நடக்கும். உங்களோட வாழ்க்கையில நீங்க சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முருகருடைய ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை தினந்தோறும் உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதா இந்த வாரம் தனுசு ராசி நேயர்களுக்கான முருகர் மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தனுசு ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், வேலையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க வந்து முதல் நிலை அந்த பொறுப்பு ஏற்றுக்கணும், ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன வயசாக இருக்காங்க அப்படின்னா கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்கிற ஏதோ ஒரு விஷயத்த அவங்க செஞ்சு முடிக்கணும் இந்த வாரம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளை மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா எதையும் வந்து எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்ப்ளீட்டாக குறைக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா இப்போ வருமா, அப்போ வருமா, இப்போ நடக்குமா, இப்போ நடக்குமா, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை வந்து வேண்டாம். இந்த வாரம் அதை எதிர்பார்த்துட்டு நிற்க வேண்டாம், வேறு வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1155 311. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸையும் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். ஸோ தான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, நிறையா குறையா, நல்லதா கெட்டதா, என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்ன வந்து ஸ்பெஷல் இருக்குது அவங்கக்கிட்ட, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் எந்த மாதிரியான நன்மை தீமை வந்தாலும் அதுக்கு ப்ரிப்பேராக எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸை மேற்கொள்ளணும், இதுக்கு எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணுறதால. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க லைஃப்பில் எது நடந்தாலும், எது எண்ட் ஆனாலும், இல்லை எது வந்து புதுசாக தொடங்கினாலும் சரி, அப்போலாம் இவங்க வில்பட்டி வெற்றி வேலப்பரை வந்து நினச்சிக்கணும், வழிபாடு செய்யணும். ரெகுலராக அவரோட சன்னதிக்கு நம்மளால் போக முடியாது. ஏன்னா அது ஒரு மலையில் இருக்குது, கொடைக்கானல் மலையில் இருக்குது. ஸோ ஆனால் வீட்டில் இருந்தபடியே இப்போது டெய்லி கூட மார்னிங் எழுந்துக்கும் போதும் சரி, அந்த நாள் முடிவடையும் போதும் சரி, இந்த வெற்றி வேலப்பர் முருகரை நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு அவங்க வந்து அந்த நாள் தொடக்கமோ முடிவோ அதை மேற்கொள்ளணும். இது தொடர்ந்து இவங்க செய்யும் போது கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தனித்துவமான யூனிக்கான சில விஷயம் நடக்கும். இல்லை இவங்களோட வாழ்க்கையே யூனிக்கான ஒரு வாழ்க்கையாக மாறுறதுக்கான ஒரு வழியும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. வெற்றி வேலப்பரை நீங்க தினம்தோறும் உங்களோட வாழ்க்கையில வந்து அவரை வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கான மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மகர ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம்? கும்பராசி இவங்களுக்கான காட்ஸ். ஸோ கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயத்த செஞ்சிட்டாங்க, ஹார்ட் ஒர்க் போட்டாங்க, எஃபர்ட் போட்டுட்டாங்க, எல்லா விதமான வேலைகளும் ஒரு சக்ஸஸ்க்காக செஞ்சிட்டாங்கன்ற போது ஸோ அது கிடைச்சிரோன்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த பொறுமையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வாரம் அப்போ பொறுமையை சோதிக்கிற மாதிரி எது நடந்தாலுமே அந்த பொறுமையை இழக்கக்கூடாது. அது ரொம்ப ப்ரையாரிட்டியாக கொண்டு வரணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா ரொம்ப தனிமையில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிறது, இதை அவாய்ட் பண்ணணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் பிளாக் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 451313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணும் போது அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. செய்யக்கூடிய காரியங்களில் நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் எந்த வேலைகள் எந்த சூழலில் இருந்தாலுமே அதில் ஒரு கம்ஃபர்ட்னஸை அவங்களால உணர முடியும். ஸோ அந்த கம்ஃபர்ட்டை நோக்கி அதற்கான ஆக்ஷன்ஸையும் மேற்கொள்ள முடியும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது பர்சனல் லைஃப்லையா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் லைஃப்லையா இருக்கட்டும், இதில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டும் அவங்க யோசித்து அந்த டைம் அவங்க சந்தோஷமாகணும். மனசை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கணும். ஸோ இதை மட்டும் அவங்க செஞ்சிட்டே இருந்தால் போதும். அதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். இந்த 2 விஷயங்களும் ஃபாலோ பண்ணும் போது முருகரே ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு காட்சி அளிப்பார். ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காகவும் வரமாகவும் அமையும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த சிறப்பான நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், முருகர் வந்து உங்களுக்காக காட்சி தருவார் அப்படிங்கிறதா இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? மீனம் இவங்களுக்கான காட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பண ரீதியாக பொருள் ரீதியாக ஏதோ ஒரு புதிய முயற்சி தொடங்கலாம். ஏதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த வாரம் அதுக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை யாருக்காவது வந்து ஒரு பரிசளிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த வாரம் அது செய்யும் போதும் அதனால இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் நடக்கும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா சேஞ்சஸ் இந்த வாரம் வேண்டாம். அப்படி ஷிஃப்ட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, அவங்களோட அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது, அது இந்த வாரம் குறைச்சிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் பிளாக் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 221717. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டியானது அவங்க வளரக்கூடிய விதத்தில் இருக்கும், அவங்களோட லைஃப் க்ரோ ஆகக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் பாஸ்டிலிருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும் இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணுறதுனால. மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெரியவங்க சொல்கிறத வந்து கேட்கணும். அவங்க சொல்கிறதில் 1000 அர்த்தம் சூட்சுமம் இருக்கும். ஸோ அதை கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக இந்த வாரம் ஃபாலோ பண்ணணும். ஸோ முருகரை இவங்க
வழிபடுறாங்க, முருகர் வந்து தீவிர பக்தராக இருக்காங்க, முருகர் தான் எல்லாமே அப்படின்ற போது இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். ஏன்னா முருகர் சம்டைம்ஸ் அவங்க மூலிமா கூட சில விஷயங்களை சொல்லுவார். ஸோ அதனால் எந்த பெரியவங்களையும் வந்து தவிர்க்கக்கூடாது, அவங்க வார்த்தைகளை தவிர்க்கக்கூடாது அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக. நீங்க வந்து ஒரு முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த மூத்தவர்களை வந்து மதிங்க, அவங்க சொல்ற அறிவுரைகளெல்லாம் கேளுங்க அப்படிங்கிறதா இந்த வாரம் மீனம் ராசி நேயர்களுடைய முருகர் மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மீனம் ராசி அன்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்துல 12 ராசிக்காரர்களும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க அண்ட் பாசிட்டிவாக இருங்க.